ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கு சமூகத்தில் எந்த அளவு சுதந்திரம் இருக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வன்முறைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே வரோம். ஸோ அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயங்களுமே இருக்குது. ஏன்னா கேள்வி ஞானம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். புதிதாக கற்பனையோ எதுவும் இல்லை. என்னென்ன பெண்கள் இல்லை நானே என் வாழ்க்கையில் சந்தித்தது இதுதான் உங்களோட பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறோம். ஸோ இதுவும் இந்தியாவில் தான் நடக்குது. அதனால தான் அதுக்கு பேர் ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு அதிகமாக அச்சுறுத்தலை தரக்கூடியது அல்லது பெண்களை ரொம்ப பலவீனப்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் எது அப்படின்னு இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எல்லா இளைஞர்களும் எல்லா மக்களும் யூஸ் பண்ணுறக்கூடியது என்ன அப்படின்னா, காதல் வலை அப்படின்னு ஒன்று வீசுகிறாங்க. இந்த காதல் வலை அப்படிங்கிறது சாமானியருக்கும் பொருந்தும், பெரிய பணக்காரர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் அவரவர் வயதிற்கேற்றாற்போல எல்லாருமே அந்த துறையில் நானும் காதலித்தாதான் பெரிய மனிதன் சமூகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கை நோக்கி எல்லாருமே பயணித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த இலக்கானது மிக தவறான விஷயம் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ரொம்ப உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம படிப்பதற்காக பள்ளிகளுக்கு செல்லவும் குழந்தைகள், அது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். ஆனால் அந்த படிக்கிற காலகட்டத்திலேயே அந்த குழந்தைகளுடைய மனதில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை என்ன சொல்கிறது, திரைப்படங்கள் அல்லது அவர்கள் வாழக்கூடிய உறவினர்கள், அவர்கள் பேசக்கூடிய வசனங்கள், வார்த்தைகள், அதன் மூலியமாக அவர்கள் மனதில் அந்த காதல்ங்கிற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிடுறாங்க.